தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா என்று பாடினார் எம்ஜிஆர். பட்டுக்கோட்டையினுடைய வரிகை, தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா. சிவப்பு சட்டை போட்டுக்கொண்டு விஜயகாந்த் அட்டிப்பாரு பாருங்க அந்த பறைய. மாபெரும் தலைவர் ஜீவாவுக்கு சிலை அமைத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். பார்வையாளர்களுக்கு வணக்கம். உலகம் எங்கும் வாழக்கூடிய தொழிலாளிகளுக்கும் உழைப்பாளிகளுக்கும் ஊழியர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நம்முடைய மே தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். உலக புகழ் பெற்ற தினம் என்று சொன்னால் அது மே தினம்தான். இரத்தம் சிந்திய வரலாறு, இரத்தம் பொங்கிய வரலாறு, எரிமலை வெடித்த வரலாறு என்றால் அது மே தினம்தான். இன்றைக்கு நாம் அனுபவிக்கக்கூடிய சலுகைகள், விடுமுறைகள் எல்லாம் அந்த தொழிலாளிகள் இரத்தம் சிந்தி சிறைச்சாலைக்கு சென்று சித்திரவதை அனுபவித்து பெற்று தந்த உரிமைகள் என்பதை நாம் மறக்கக்கூடாது. இன்றைக்கு எங்கே அந்த எழுச்சி? இன்றைக்கு எங்கே அந்த புரட்சி? இன்றைக்கு ஏன் நடைப்பிணமாக இருக்கிறார்கள்? இன்றைக்கு ஏன் தனித்தன்மை இல்லை? இதையெல்லாம் நம்முடைய இளைஞர்கள் அனைவரும் சிந்திக்க வேண்டும், ஆய்வு செய்ய வேண்டும். ஒரு காலத்தில் மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு படகதைகள், நாவல்கள், திரைப்படங்கள் மட்டுமல்ல, அரசியல் உலகமும் பேச்சாளர் உலகமும் வேறு ஒரு உலகத்தை படம் பிடித்து காட்டியது. ஒரு காலத்தில் தலைவர்கள், பொது உடைமை இயக்க தலைவர்கள் தலைமறைவாக இருந்தார்கள். தத்துவங்கள் தலை நிமிர்ந்து நின்றது. இன்றைக்கு தலைவர்கள் நாட்டில் நடமாடுகிறார்கள், தத்துவங்கள் தலைமறைவாகிவிட்டது. ஆகவே இடதுசாரி சிந்தனை உள்ளவர்கள் தனித்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும், இளைஞர்களை ஈர்க்க வேண்டும். 1925 இருந்த பிரச்சனைகள் வேறு, 2025 இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வேறு. இன்றைக்கு என்ன செய்ய வேண்டும்? உதாரணத்திற்கு சொல்லுகிறேன், எடுத்துக்காட்டாக ஒரு சிலவற்றை சொல்லுகிறேன். இன்றைக்கு முட்டா மிராசுகள் கிடையாது. கார்ப்பரேட் முதலாளிகள், பெருமுதலாளிகள் இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்தை அரித்து தின்பது முதலாளிகள் அல்ல, முதலாளிகளின் சூழ்ச்சி. இன்றைக்கு தொழிலாளி வர்க்கத்தை வேரோடும் வேரடி மண்ணோடும் அரிப்பது, சூறையாடுவது, சுரண்டுவது எது? சாராய தொழிற்சாலை. அந்த சாராய கடைகளின் முன்பாக, அந்த சாராய தொழிற்சாலைகளுக்கு முன்பாக போராட வேண்டும். அதை இழுத்து மூடுகிற போராட்டத்தை நடத்த வேண்டும். அன்றைக்கு கல்லுக்கடை மறியல் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியினர், காந்தியவாதிகள் ஈடுபட்டார்கள். இன்றைக்கும் காந்தியவாதிகளும் கம்யூனிஸ்டுகளும் இணைந்து சாராய ஆலைகளுக்கு முன்பாக போராட வேண்டும். சர்க்கரை ஆலைகளை நாட்டுடைமையாக்க வேண்டும். எத்தனை சர்க்கரை ஆலைகள் இருக்கிறதோ அதில் பாதியாவது நாட்டுடைமையாக வேண்டும். எத்தனை சிமெண்ட் ஆலைகள் இருக்கிறதோ அதில் பாதியாவது நாட்டுடைமையாக வேண்டும். கனிம வள கொள்ளைக்கு எதிராக போராட வேண்டும். இதெல்லாம் சில உதாரணங்கள், சில எடுத்துக்காட்டுகள். இப்படி ஒவ்வொரு துறையிலும் என்ன செய்ய வேண்டும், ஏது செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக தீர்மானித்து இடதுசாரிகள் போராட வேண்டும். இரண்டு கம்யூனிஸ்டுகளும் இணைய வேண்டும்.
2 கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இணைந்தால் மட்டும் போதாது, தேசிய இயக்கமும் இணைய வேண்டும். இணைந்து போராடினால்தான் மதவாத சாதிவாத சக்திகளுக்கு எதிராக நாம் குறிப்பிடத்தகுந்த வெற்றியை அடைய முடியும். தமிழர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாகவே பொது உடைமை சிந்தனை உள்ளவர்கள். திருக்குறளில் பொது உடைமை சிந்தனை இருக்கிறது. இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகியற்றியான் என்று சொன்னான். பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்புதல் நூலோர் தொகுத்தவற்றுள் எல்லாம் தலை என்று சொன்னான். செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை என்று சொன்னான். வாழ்க்கையின் கோட்பாடுகளை வகுத்த வல்லவன். அதை போல சங்க இலக்கியத்திலே பொது உடைமை சிந்தனைகள் மலர்ந்தன. ரஷ்யாவில் புரட்சி ஏற்படுவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் தொழிற்சங்கம் அமைத்து தொழிலாளர்களுக்காக பாடுபட்டு வெற்றி தேடி தந்தவர் கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. பம்பாயிலே திலகரை கைது செய்த போது பல்லாயிரக்கணக்கான தொழிலாளிகள் போராட்டத்தில் குதித்தார்கள், நடு வீதியில் குதித்தார்கள். பம்பாய் மாநகரம் ஸ்தம்பித்தது. அந்த மாநிலமை பற்றி எரிந்தது. இன்றைக்கு எங்கே அந்த உணர்வு? இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இலங்கை பிரச்சனையை பேச ஆரம்பித்த பிறகுதான் அது வெகுஜன மக்களினுடைய பிரச்சனையாக மாறியது. ஜெயலலிதா அவர்கள் அந்த பிரச்சனையை அதற்கு பிறகுதான் கையில் எடுத்தார். ஆகவே இடதுசாரிகள் தனித்தன்மையோடு நடந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு என்ன பிரச்சனை என்பதை சிந்திக்க வேண்டும். தனியுடைமை கொடுமைகள் தீர தொண்டு செய்யடா என்று பாடினார் எம்ஜிஆர். பட்டுக்கோட்டையினுடைய வரிகை. அதில் சொன்னார், படிக்கிற பழக்கம் வளர வேண்டும், வாசிக்கிற பழக்கம் வளர வேண்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதனால் எல்லாம் உடனே தீர்வு வந்துவிடாது. அதற்கு பட்டுக்கோட்டை அழகாக பதில் சொன்னான். தானாய் எல்லாம் மாறும் என்பது பழைய பொய்யடா தம்பி, பழைய பொய்யடா என்று சொன்னான். அதற்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு 2 தலைமுறைக்கு பிறகு எழுதினான். சிவப்பு மல்லி என்கிற படத்தில் விஜயகாந்த், சந்திரசேகர், சங்கர் கணேஷ் அற்புதமாக இசையமைத்திருப்பார். எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு, இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை கண்டுவிடு. கருப்பு தோற்றத்தில் சிவந்த விழிகளோடு சிவப்பு சட்டை போட்டுக்கொண்டு விஜயகாந்த் அடிப்பார் பாருங்க. அந்த பறைய அடாடாடா, எரிமலை எப்படி இருக்கும். அந்த பாடல் முடிகின்ற வரை, அந்த பறை சத்தம் ஓயும் வரை, சங்கர் கணேஷின் அந்த போர்க்கள இசை முடியும் வரை தியேட்டரில் பொதுமக்களுடைய விசில் சத்தமும் கைத்தட்டல் ஒளியும் அந்த திரைப்பட கொட்டகை மேற்கூரையே பீத்து போகக்கூடிய அளவுக்கு மிக வலிமையாக இருக்கும். இன்றைக்கு எங்கே அந்த எழுச்சி? இன்றைக்கு எங்கே அந்த புரட்சி? எழுதியபடிதான் நடக்கும் எல்லாம் விதிவசம் என்பதை விட்டுவிடு, இளமை உன் தோள்களில் இருக்கும் போதே எது நிஜம் என்பதை கண்டுவிடு என்று எழுதியிருப்பார். அதை போல எது நிஜம் என்பதை கண்டுபிடித்து போராட முன்வர வேண்டும். எல்லாவற்றையும் விட பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே, இந்த உலகம் மே தினத்தை கொண்டாடுவதற்கு முன்பே தமிழர்கள் மே தினத்தை கொண்டாடி இருக்கிறார்கள். ஆம், பொங்கல், மாட்டுப் பொங்கல், காணும் பொங்கல் 3 நாட்கள். அது உழைப்பாளர்களுக்கான விழா அல்லவா? விவசாயிகளுக்கான விழா அல்லவா? தொழிலாளிகளுக்கான விழா அல்லவா? ஆகவே தமிழர்களுக்கு இயல்பாகவே பொது உடைமை சிந்தனை உண்டு, மே தின சிந்தனை உண்டு. மே தினத்தை கொண்டாடி பொதுக்கூட்டம் நடத்தி அதை பிரபலப்படுத்தியவர் அறிஞர் அண்ணா. கம்யூனிஸ்டுகளின் மீது மிகப்பெரிய மரியாதை உள்ளவர் எம்ஜிஆர்.
மாபெரும் தலைவர் ஜீவாவுக்கு சிலை அமைத்தவர் எம்ஜிஆர் அவர்கள். அரசியல் ஆலோசனைக்காக கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களை அழைத்து பேசக்கூடியவர் எம்ஜிஆர் அவர்கள். தன்னுடைய 60வது மணி விழாவுக்கு ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் சோ ராமசாமியிடமும் பொதுவுடைமை இயக்க தலைவர் கா பாண்டியனிடமும் அவர்களுடைய வீடு தேடி சென்று ஆசி பெற்றார் என்பதை மறந்துவிட முடியாது. ஆகவே மறுபடியும் பீனிக்ஸ் பறவை போல இந்த நாட்டில் இடதுசாரி சிந்தனைகள் ஆஹா என்று எழுந்தது பார் யுக புரட்சி என்பதைப் போல, வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே சுடர்மிகும் அறிவுடன் என்னை படைத்து விட்டாய் என்று சொல்லதைப் போல மறுபடியும் செம்பதாகை உயர வேண்டும், செங்கொடி சங்கம் கிளை அமைக்க வேண்டும், கிளர்ச்சி செய்ய வேண்டும். வாழ்க பொதுவுடைமை சிந்தனைகள், வளர்க மே தினம்.